மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழாவும் பாருங்க எல்லா சுவாமிகள். ஆனா இன்றைக்கு கீரிமலை கடற்கரையில நாங்க தீர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு மாவட்டபுரம் கந்த பெருமாண்ட தீர்த்தோற்சவம் வளமை போல ஆடி அமாவாசைக்கு தீர்த்தம் வாரது 40-45 வருஷத்துக்கு மேல ஈடுபாடுடைய ஒரு கோயில். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழாவும் இப்ப எல்லாமே ஒருங்கிணைந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீரிமலை கடற்கரையில தான் தீர்த்தம் ஆடுறது. இப்ப எல்லா சுவாமிகளுமே ஒன்றா சேர்ந்து தீர்த்தம் ஆடுற ஒரு அரிய காட்சி நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லா சுவாமியுமே இப்ப தீர்த்தக்கரைக்கு வந்து கொண்டிருக்கணும். நாங்க எல்லா விஷயமும் பார்க்க வேண்டிய எல்லாராலையுமே நேரடியாக வர முடியாம இருக்கும். சோ நாங்க போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம், எல்லா சுவாமிகளையும் எல்லா கோயில் சுவாமிகளையும் நாங்க ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கோயிலுக்கு ஒவ்வொரு தனித்தனி கோயில்ல போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா இன்றைக்கு கீரிமலை கடற்கரையில எல்லா சுவாமிகளையுமே ஒரே நேரத்துல பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த காணொலி மூலம் உங்களுக்கும் பாக்குறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் கிடைச்சிருக்கும். கட்டாயம் இந்த காணொலி முழுமையாக பாருங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சுவாமியை வழியா தரிசிச்சு கொள்ளுங்க. ஓம் நம சிவாய. இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு மக்கள் அலைமோதி கொண்டிருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை விரதம், அதே சமயம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழான்றதுக்காக
ரெண்டு மக்களுமே இதுல ஒன்றாணைஞ்சிருக்கணும். என்ன 2 நேரமுமே சுவாமி தீர்த்தமாடுறதையும் பார்க்கலாம், அவர்களுடைய இதுகளையும் நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு பேர் வந்திருக்கணும். நாங்க தீர்த்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இந்த மற்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த சுவாமி தீர்த்தமாடுறதை நாங்க பார்ப்போம். சுவாமி தீர்த்தமாட முதல்ல இங்க எல்லாரும் தீர்த்தமாடிட்டு பாருங்க, எல்லா சுவாமிகளுமே ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறான் தீர்த்தமாடுறதுக்கு. இதுல நான் தனியா இருந்தா அங்க இருக்கிற இருக்கிறாக்க குழம்பு போயிடும். Yeah.
ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர் எங்கேருந்து வாரீங்க? ஓம் தங்கராசா செல்வசோதி கந்தவனம் பொலிகண்டி வெல்வெடுத்துறையிருந்து வரோம். அங்கேருந்து வாரீங்க. ஓம். நீங்க இன்னைக்கு தீர்த்தம் திருவிழா பாக்குறதுக்கு வந்திருக்கிறீங்களா இல்ல இந்த ஆடி அமாவாசைக்காக வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் வந்தது 2 in 1. ஆடி அமாவாசைக்கும் வந்திருக்கிறேன், அதே போல தீர்த்தத்தையும் பார்க்க வேணும். அந்த இடத்துல நான் இங்க வந்திருக்கிறேன். இது ஒரு புண்ணிய சேத்திரம் உண்டு. இன்றைக்கு என்னுடைய அம்மா அமரர் தங்கராசா ஜெயமணியின் சிரார்த்த தினம். அதே வேளையில தங்கராசாவினுடைய அதாவது பிதிர் ஆம்பளை அப்பாண்ட பிதிர் கடன் நிறைவேற்றுறது. அம்மாண்ட சிரார்த்த தினம், அப்பாண்ட பிதிர் கடன் ரெண்டையும் ஒரே தடவையில ரெண்டையும் செய்ய வேணும். அது செய்வாதீனமாக ஒரே தினத்துல 2 மந்த் அமைஞ்சிருக்கு. அதை நிறைவேற்றவும் வந்திருக்கேன். அதே வேளையில இன்றைக்கு மாவட்டபுரம் கந்த பெருமாண்ட தீர்த்தோற்சவம், நவலேச்சர பெருமாண்ட தீர்த்தோற்சவம், அதே போல விநாயகர் பெருமானம் வந்திருக்கிறார். அப்பன் மகன் தனையன் தம்பி 3 பேரும் இன்றைக்கு தீர்த்தம் ஆடிடுறாங்க. இன்றைக்கு இந்த புண்ணிய தினத்துல இங்க வந்து தீர்த்தம் ஆடுறது இன்றைக்கு வந்தது பெரும் பேரு வாழ்க்கையில. அதே போல மேலதிகமா இன்றைக்கு எங்கட சிவபெருமாண்ட எருது வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரும் தீர்த்தமாட வந்திருக்கிறார். அது கூட இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரும் பேரு, ஒரு சிறப்பான அம்சம் இன்றைக்கு இந்த இடத்துல. எல்லா சுவாமியும் ஒரே அடியாக தீர்த்தோற்சவம். இந்த தீர்த்தோற்சவம் வந்து எங்கட 5 தொழில்களை அருள தொழிலை குறிக்கும். அதே வழியில ரதோற்சவம் அழித்தல். எங்கட மலங்கள், எங்கட கழிவு மலம், புறாமை, வஞ்சனை, ஆசை எல்லாம் அழிகிறது தீர்த்தோற்சவம், தேருற்சவம். தேருற்சவத்துல பார்த்தாலே அதெல்லாம் தண்டவாடுல நீங்கும். அதை நீங்கி முடியா அடுத்த நாள் அருளல். ஒரு அருளல் கிடைக்க எங்கட கழிவெல்லாம் போக வேணும். எங்கட வஞ்சனை எல்லாம் நீங்கினா பிறகு இறைவன் எங்களுக்கு அருள் புரிகிறார் கடற்கரையில வந்து. அதே வேளையில எங்கட உடம்பு வந்து 5 பஞ்ச பூதங்களால் ஆனது. கடைசியா என்ன செய்யறோம்? நீராகிறோம், நெருப்புல போறோம், சாம்பலை கொண்டு வந்து இங்கதான் கரைக்கிறோம், நீராகி நீருக்கு வந்து இறங்குறோம். அந்த இடத்த இறைவன் எங்களுக்கு அருள் செய்கிறார். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு எல்லாருமே கீரிமலையில பிதிர்கடன் தீர்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கணும். அவ்வளோ ஐயர் மாதிரி இங்க வந்திருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வர்றதால ஒவ்வொரு இடங்களுக்கு ஏத்த மாதிரி ஐயர் மேல எல்லாமே பிரிச்சிருக்கணும். அதனால இங்க நிறைய பேர் எல்லாமே பிதிர்கடன் தீர்த்துட்டு இங்களை வந்து முழுகக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது தலைக்கு கொளிப்பினம் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இந்த பிதிர்கடன் தீர்க்கிறதுக்காக இந்த கீரிமலை கடற்கரையில் எல்லாருமே முழுகிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதாவது தலைக்கு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. கடல்ல போட்டுட்டு கொஞ்சிட்டு வாங்குவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் நடராஜா உமாகரன். எங்கிருந்து வாரீங்க? நான் தெல்லிப்பளையில இருந்து வர்றேன். தெல்லிப்பளை பக்கத்துல தானே. ஆமாம். இன்னைக்கு ஆடி அமாவாசை. இன்றைக்கு ஆடி அமாவாசை. அது சம்பந்தமா கொஞ்சம் மாவட்டபுரத்தின் இன்றைக்கு தீர்த்தம். நேற்றைய தினம் தேர் நடந்தது. வளமை போல ஆடி அமாவாசைக்கு தீர்த்தம் வாரது. மாவட்டபுரத்தில இருந்து முருகன் வாரதும், நவலேஸ்வரத்தில இருந்து நவலேஸ்வர பெருமானும் இருவரும் வந்து தீர்த்தம் ஆடி இன்றைக்கு இளைப்பாறு மண்டபத்துல சுவாமி இளைப்பாரி கொண்டிருக்கணும். இன்றைக்கு இந்த அரிச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு பிதிர்கடன் செய்ய வர்றவை எல்லாரும் பிதிர்கடன் முடிச்சு மாலை 6 மணி அளவில் மாவட்டபுரம் சுவாமி தன் இருப்பிடத்துக்கு நோக்கி செல்ற பவனி தான் இருக்கிறது. இன்றைக்கு பிதிர்கடன் செய்ய வாரவர்களுடைய சந்ததியுடைய பிதிர்கடனை, தந்தை இறந்தவர்களை மகன்மார் செய்யறதுக்கான இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பெருந்திரளான சனம் இன்றைக்கு வந்திருக்கணும். இது வளமையா நடக்கிறது உண்டு. அதை விட விசேஷமாக நாங்கள் சொல்ல போனால் முன்னோருடைய திதிகள், அந்த திதிகளை நாங்கள் கருத்தில கொண்டு எமது சந்ததி நீடுகுழி காலம் வாழ வேணும் என்று சொல்லி அந்த நினைவை எடுத்து தெற்பை அணிந்து கடல்லே நீராடி
எள்ளுந்தண்ணியின் இறைச்சி ஐயாக்குரிய தானத்தை வழங்கி எங்கண்ட பிதிர்கடனை இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். இப்ப வளமைய மாதிரி தான் இந்த முறை எவ்வளவு பேர் நிக்கணும் இல்ல இந்த முறை எப்படி இதுவரையும் இன்றைய தினம் சனம் குறைவாக தான் இருக்குது. அதற்கான காரணம் ஒன்று இருக்குது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு செல்லச்சென்னதி கொடியேற்றம். அந்த கொடியேற்றத்தால கொஞ்சம் சனம் குறைவா இருக்கும். இருந்தாலும் சனம் இன்னும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க வார நீங்களே ஒவ்வொரு வருஷம் அப்ப இப்ப வெளிக்கிட்டு போயிடுவீங்களா இல்ல பின்னேரம் வரைக்கும் நிப்பீங்களா? இல்ல, நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் 1 மணித்தாலும் நிற்போம். பின்னேரம் வந்து சுவாமி அழைச்சி கொண்டு போய்க்க வந்து அதுல இருந்து பங்கு பெற்றுவோம். இப்ப இங்க நிறைய பேர் வர முடியாத நிலைமையில இருப்பின வெளிநாடுகள்ல இருக்கும் இல்ல இங்கே இருக்கக்கூடிய அப்படியான நாட்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவ அந்தந்த இடத்துல தங்கண்ட பிதற்கடனை செய்து கொள்ளலாம். அவை கண்டு ஒரு ஆலயம் இருக்கும், அந்த ஆலயத்துல செய்யலாம். பொது கேணிகள்ல குருமார் இருந்து எள்ளுந்தண்ணியின் இறைச்சி இந்த பிதிர்கடனை செய்யறதுக்கான ஒழுங்குகள் இருக்கிற இடத்துல அவையவே அந்தந்த இடத்துல இருந்து அந்த பிதிர்கடனை செய்து கொள்ளலாம். நன்றி 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 நன்றி. கீரை கடை மாதிரி இருக்குல்ல. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ப்ரொஃபசர் சிவானந்தன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறேன். இங்க யாழ்ப்பாணத்துல எங்க நீங்க? யாழ்ப்பாணத்தில் எங்களோட தோல்புரம் மாவட்டபுரம் எங்களோட பெரியப்பாண்ட இடம். அதாவது மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு தான் அவருடைய வீடு. ஆகவே நாங்கள் அந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலோட அந்த காலத்திலிருந்தே சின்ன வயதிலிருந்தே 40-45 வருஷத்துக்கு மேலே ஈடுபாடுடைய ஒரு கோயில். அப்போ இன்றைக்கு இந்த கிரிமலையில் என்னுடைய தகப்பனாருடைய கிரிகைகளை செய்வதற்காக வந்திருக்கிறேன். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இப்போ அதே சமயம் இன்னைக்கு தீர்த்த திருவிழாவும் பார்த்துருப்பீங்களானே, உங்களுக்கு எப்படி இருக்குது அது? இது வந்து ஒரு இப்போ ஒரு என்னென்னு சொல்ல கனகாலத்து பிறகு இப்படி ஒரு தீர்த்த திருவிழா பார்க்க கொடுத்த ஒரு பெரிய விஷயம். ஏனென்றா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 35 வருஷத்துக்கு முதல் வந்ததுக்கு இப்போ இதான் அடுத்த செகண்ட் டைம். ஒன்றா தான் இருக்கிறது, ஒரே மாதிரி தான். ஆனால் சில வித்தியாசங்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வந்து மக்கள் இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது கூட. உண்மையை சொல்ல போனால் மக்கள் வெரி ஃப்ரீயா மூவ் பண்ணுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. அதில் எவ்வளோ உண்மை போய் தெரியாது, என்ற உள்ளுக்குள்ளதை வெளியில தெரியாத ஆக்களுக்கு. ஸோ உள்ளுக்கு இப்போ kind of ப்ராப்ளம் இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனால் வெளியிலே ஒரு சந்தோஷமாக தெரிகிறது. இந்த எல்லாரும் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனையும் சரி அல்லது தங்களுடைய இதுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் ஒரு வருஷம் இங்கே வாரேன். நான் இலங்கை பல்கலைக்கழகங்களிலே விசிட்டிங் லெக்சரர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். அதால் ஒவ்வொரு வருஷம் வாரேன்னா நான் தீர்த்தத்துக்கு இங்கே வந்தது இதுதான் 35 வருஷத்துக்கு பிறகு. அந்த டைமில் இது ஒரு 2 ஒண்டா நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கு வரக்கூடிய இருந்தது. வெளிநாடுல சரி நாங்கள் கோயிலில் போய் எங்களோட கோயில் இருக்கு. அப்போ கோயிலே போய் இப்படி இதே மாதிரி செட்டப் இருக்கு. ஆனால் இப்படி ஒரு எங்களோட ட்ரெடிஷனான செட்டப் அங்கே இல்லை, ரைட்? ஏன்னா அங்கே வந்து அங்கத்தியான் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி தான் செய்வார்கள். ஆனால் நடக்குது, அங்கேயும் நடக்குது. ஆனா இதே அளவுக்கு இல்ல. வரும்போது யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க தானே, இன்னைக்கு எங்கண்ட ஊர்ல போயிட்டு எங்கண்ட மக்களோட சேர்ந்து செய்யறது உண்மையா ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா என்னுடைய அப்பா வந்து இதுகளில் பெரிய ஈடுபாடு அந்த காலத்துல இருந்தே. அப்ப அவற்றை ஞாபகமாக அதை இங்கே வந்து செய்யறது பெரிய சந்தோஷம். ஏன்னா இது வந்து ஒரு கல்ச்சரல் ட்ரெடிஷனல் ரிலீஜியஸால ஒரு முக்கியமான நாள். எல்லா சுவாமியையும் ஒரே நேரத்தில் சந்தை 7 சுவாமிகள் வாரது நினைக்கிறேன். மாவட்டம் 5 சுவாமிகள் வாரது இருக்கு கன்னடங்கள்ல. 7 சுவாமிகள் எனக்கு தெரிஞ்ச மட்டும் மாவட்டம் தான் இருக்கணும்னு நினைக்கின்றேன். ஏன்னா மாவட்டம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த காலத்திலேருந்து சுந்தராம்பாள் எல்லாம் வந்து பாடின காலம். அந்த ஒரு காலத்துல நீங்கள் எல்லாம் இந்த காலத்திலே இருந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் அந்த காலத்துல வந்து அதெல்லாம் ரசித்துறாங்க. நாங்கள் சொல்றது எங்களுடைய போருக்கு முந்தின காலத்தை. நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் அந்த காலத்திலேயும் இப்படித்தான் நடந்தது நான் ஞாபகம் இல்லை பெருசா. ஆனா போர் வந்த பிறகுதான் நாங்கள் இங்க இருந்த அந்த காலங்களிலே பெருசா நாங்கள் ஃப்ரீயா செய்ய முடியாத மாதிரி இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனா எங்களோட பிரச்சனைகள் தீரவில்லை. பட் மக்கள் ஓரளவுக்கு அந்த தங்கட இதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. அவ்வளவுதான். உண்மையா இவ்வளவு ஒரு பெரிய இடங்கள்ல உங்களை சந்திச்சது எனக்கு சரியான சந்தோஷம். நன்றி, உங்களோட நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம். Thank you.
வணக்கம் ஐயா, எங்கிருந்து வாரீங்கள்? சுண்ணாத்துலேருந்து வரேன். உங்களோட பெயர்? சகீந்திரன். சைனே, சரி, ஓகே. இப்போ தானே வந்தீங்க இல்லை இதுக்கு முதல்ல வந்துட்டீங்களா? நாங்கள் வருஷம் மாறினாங்க அப்பா எதிர்பார்க்கல. ஓகே, இன்றைக்கு தீர்த்த திருவிழாவும் நடந்தது, அதே சமயம் இந்த ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் தீர்க்கிறதும் நடந்தது. எப்படி இருக்குது உங்களுக்கு ரெண்டுமே? ரெண்டும் சேர்ந்து வர வழியால் நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் தனித்த வந்தீங்களா இல்லை? இல்லை 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்தீங்க. அப்போ இனி தான் செய்ய போகிறீங்க எல்லாமே? ஓ, இப்போ இந்த ஐயாட்ட கொடுத்து செய்ய போகிறோம். அன்றைக்கி குளிச்சுட்டு வந்தான் செய்ய. ஓகே. காணொலியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா, அதே சமயம் ஆடி அமாவாசை வர, அதால அவ்வளோ பக்தர்கள் இந்த கிரிமலை கடற்கரையில வந்து நிக்கணும். உண்மையாக இவ்வளோ கடவுளை ஒரேடியாக பாக்குறதுன்றது ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிவிட நாங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு நாங்கள் நிறைய பேர் வர முடியாத ஆக்களுக்கு இந்த காணொலி அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். கட்டாயம் இந்த காணொலியை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இங்க வர முடியாதவங்க எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெளிநாடுகள் இருப்பீங்க, இல்ல வர முடியாத ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அவங்களுக்கானதான் இந்த காணொலி. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்ல நான் உங்கள் வைஷ். பை.